நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி. சைமன் 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 என்னென்றால் எங்களுடைய தமிழ் மக்களை ஏமாற்றுறது சரியான ஈஸி எங்கள்கிட்ட சனத்தை ஏமாற்றுறது. அதால் தான் இந்த கைநாட்டு அரசியல்வாதிகள் இவ்வளவு காலமும் உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு புது நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டீங்களோ, முல்லைத்தீவு வைத்தியசாலையில் 30,000 ரூபா லஞ்ச ஊழல் வேண்டி கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இனிமேல் தொடர்ந்து பம்பல் இருக்கும், பம்புகளுக்கு குறைச்சல் இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிறது அது தொடர்பாக இல்லை. அந்த பம்பல் விடயங்களை நாங்கள் ஆறுதலாக கதைப்போம். கடும் பம்பல் இருக்கும். என்ன அரசியல்வாதி ஆகி போட்டிங்களோ, அது கடும் பம்பல் இருக்கும், அது வேறு பிரச்சனை. ஆனால் மெனக்கொதிப்போடு ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் போடணுமென்ற ஆசையில் இருக்கிறேன். பயங்கர மெனக்கொதிப்போடு இருக்கிறேன். இந்த சைமன் கதையை நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பயங்கரவாதி தானே. இன்னைக்கு தானே தலைவர் எங்க அண்ணன் எங்க பெரியப்பா அப்படின்னு குழந்தையெல்லாம் சொல்லுது. இல்ல அன்னைக்கு அவருக்கான மதிப்பு இருந்துச்சு. இதான் சொல்றீங்க. சரி, இல்ல அன்னைக்கு இருந்துச்சு. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான மதிப்பு கூடி இருக்குங்கிறத மாட்டுக்கிறது இல்ல. அது மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா. நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பயங்கரவாதி தானே. இன்னைக்கு தானே தலைவர் எங்க அண்ணன் எங்க பெரியப்பா அப்படின்னு குழந்தையெல்லாம் சொல்லுது. இல்ல அன்னைக்கு அவருக்கான மதிப்பு இருந்துச்சு. இதான் சொல்றீங்க. சரி, இல்ல அன்னைக்கு இருந்து இந்த சைமன் என்று சொல்லப்படுகிற நபர் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய மாகாண அல்லது எங்களுக்கு மாகாண சபை மாதிரி அவன் மாநிலங்கள் தேர்தலில் இப்ப ரன் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் சைமன். இவரைத்தான் சில பேர் சீமான் அண்டிவினம். ஒரு சாமானும் இல்லை, இவர் தான் சைமன். இவருடைய அடிநுனிகளை நான் தோண்ட விரும்பல. ஏனென்றால் நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறபடியா எங்களுடைய இந்த அரசியல் கதைகளை இந்தியா உன்னிப்பா பார்க்கும், இந்திய மக்கள் உன்னிப்பாக பார்ப்பார்கள். இந்திய தமிழ்நாட்டு மக்கள்ல அளவு கடந்த பாசமும் அன்பும் இருக்கிறதால தொப்புள் கொடி உறவுகள் என்று நினைச்சு கொண்டு இந்த வீடியோவை. ஆனால் சில கருணாநிதி போன்ற சில எங்களுடைய இனத்தை எரிச்சவங்கள்ல எனக்கு எந்த ஒரு பாசமும் இல்லை, அரசியல்வாதிகளே இல்லை. அப்பாவி பொதுமக்கள் தமிழ் ஜனங்கள்ல மிகப்பெரிய காதலும் பாசமும் இருக்குது, ஒரு யாழ்ப்பாணத்து தமிழ் என்ற அடிப்படையில. ஆனால் இந்த சூனாபானா இந்த சைமன் ஒரு பிச்சைக்கார நபர். ஏன் இது எப்படி சொல்றேன்டால், அரசியல் பிச்சைக்காரன், அரசியல் விபச்சாரி. இந்த சைமன் என்று சொல்லுகின்ற இந்த சீமான் ஒட்டுமொத்த வடக்குல இருக்கிற இலங்கையினுடைய வடக்குல தமிழீழத்துல வாழ்ற ஒட்டுமொத்த சனத்தின் வைத்தறிச்சலை வேண்டி கொண்டு தான் இந்த சீமான் உங்களை அரசியல், அதாவது சொல்லுவாங்க எலெக்ஷன் ரன்னிங் என்று சொல்லி, அதாவது எலெக்ஷன்ல இவர் ஓடுறார் என்றால் எங்களுடைய முழு பேற்ற வைத்தறிச்சலையும் வேண்டி கொண்டு தான். உண்மையான தமிழன் ஒருத்தன் சீமானுக்கு ஓட் போடக்கூடாது. இளன் ஜோசபினம் என்ன வடக்கு மாகாணத்துல யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு எம்பி ஒரு ஆள் இப்படி போஸ்ட் போடுறார், அதாவது சீமானுக்கு எதிராக போடுறார். சீமான் தானே தேசிய தலைவர் பிரபாகரனை கடவுள் தெய்வம் என்றெல்லாம் கதைக்கின்ற ஒரு நபர். சீமானுக்கு எதிராகவே தம்பி என் போடுறார். அப்ப இவர் பாஜகவோட சூனா பாக்காவோட எல்லாம், எனக்கு அந்த சூனா பாக்கா எல்லாம் தெரியாது. நான் அரசியலுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் தான். ஆனால் இந்த சீமான் என்கிற சைமன் எங்களுடைய இனத்தின் மிகப்பெரிய கூடாளி காம்பு. எப்படி என்றா, எதிரி மஹிந்த ராஜபக்ச எங்களுடைய எதிரி, நாமல் ராஜபக்ச எங்களுடைய எதிரியோட போய் கதைக்கலாம். ஆனால் இந்த சீமான் போன்ற சாமான்களோட பக்கத்துல வச்சிருக்கவும் கூடாது, கதைக்க கூடாது. தேசிய தலைவர் என்ன சொல்றான் பாவி கதையண்டா, தேசிய தலைவரை யாருக்குமே தெரியாது என்ற ஒரு சிரிப்பு வேறு. இந்த நாய் தேசிய தலைவருடைய ஜூரினை கூட மணந்து பார்க்கறது கூட ஒரு வக்கில்லாத நாய் தான் இந்த நாய். எப்படி கதைக்குன்னு பாருங்கோ. தேசிய தலைவர் எங்க, ஆமக்கரை வாட்ட சாப்பிட்ட நாய் நீ எங்க? தேசிய தலைவரை இந்த நாய் சொல்லித்தான் முதல் தீவிரவாதியா தேசிய தலைவர் தமிழ்நாட்டுல. அப்ப எம்ஜிஆர் காசு கொடுத்தெல்லாம் இந்த நாய்க்கு தெரியாது. எனக்கு பெருசா வரலாறு தெரியாது, தெரிஞ்ச சொல்றேன். தமிழ்நாட்டுல வச்சு எங்களுடைய இயக்கங்களை ஆயுத போராட்டங்களுக்காக தயார்படுத்தின இந்த நாய்க்கு தெரியாது. தேசிய தலைவர் இந்தியாவில் இடையில மறைக்கப்பட்டு இங்க சுதுமலையில இருந்து பேச்சுவார்த்தையில மறைக்கப்பட்ட இந்த நாய்க்கு தெரியாது. அப்ப எல்லாம் தமிழ்நாட்டு ஜனத்துக்கு தேசிய தலைவர் தெரியாது. இந்த சாமான் நாய் வந்தப்பதான் தேசிய தலைவர் தெரியுமாடா. இதை விட
நீங்கள் அந்த பேசிக் கொண்டிருப்பீங்களே விஜய் விஜய் என்று எனக்கு நான் ஒரு ஆக்டர் சில பேர் சொல்ல வேண்டால் இவர் ஒரு ஆக்டர் என்றபடியால் இவர் வந்து 2K கிட்ஸ் ஆக மாட்டேன் அப்படின்னா 86 போன் எனக்கெல்லாம் அப்படி அந்த மாதிரி தாவேகா தமிழர் வெற்றி கழகமா தமிழ்நாட்டு வெற்றி கழகமா எனக்கு அது கூட தெரியாது. விஜயை அப்படி சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை எனக்கு எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரி ஓகே போராடுறது காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார், பரவாயில்ல, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ஓகே, உங்களால காசு தர முடியாது, நன்றி. ஆனால் ஒரு மிகப்பெரிய எதிரி யாருன்னு பார்த்தா காசு எல்லாத்தையும் வேண்டி கொண்டு எங்கண்ட காசுலேயே தமிழ்நாட்டுல அரசியல் செய்து கொண்டு இதுல லண்டன்ல இந்த நாய்க்கண்டு தனி உண்டியல் வேறு இருக்கு. தமிழன் முழுக்க சீமானுக்கு காசு போட்டு வெளி புலம்பெயர் நாடுகள்ல குளிர்ல உழைச்ச காசெல்லாம் போட்டு அந்த பிச்சையில இருக்கிற நாய் தேசிய தலைவர் எப்படி கதைக்கிற பாத்தீங்களா? நான் எப்பவுமே சொல்றேன், நான் இல்ல எனக்கு இந்த நாயில சந்தேகம் உண்டு. தேசிய தலைவர் இங்க யாரையும் கூப்பிட்டு ஆமக்கரை உடுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அண்மைய தினத்திலையும் இந்தியாவில இருந்த ஒருத்தர் தான் சொல்லியிருந்தவர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, தேசிய தலைவர் உயிரோட தான் இருக்கிறார், தாங்க போய் கதைச்சுனாங்க. எங்களுடைய தெய்வம் உயிரோட இல்லையா இருக்கிறன்றது நாங்க பார்த்துக்கொள்றோம். அது எங்கட வீட்டு பிரச்சனை, எங்கட குடும்ப பிரச்சனை. நீங்க சும்மா தேவையில்லாம தேசிய தலைவரை வச்சு வித்து பிழைச்சு சாக வேண்டாம்ன்றது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். எங்களுடைய இனம் இலங்கையில ஒரு இனவழிப்பு செய்யல கூட உங்களால யாராலையுமே காப்பாத்த இல்லாம போனது. உங்களுடைய எந்த அரசியல்வாதிகளும் வந்து எங்களுடைய இனவழிப்பை பற்றி கதைக்கவும் இல்லை, காப்பாற்றவும் இல்லை, ஐக்கிய நாடுகள் சபையில போய் கதைக்கவும் இல்லை, இந்தியா சப்போர்ட் பண்ணவும் இல்லை. இந்தியா தான் எங்களுடைய இனம் அழிந்ததுக்குரிய முக்கியமான காரணம் என்று நாங்கள் கருதுற நிலைமையில தான் வடக்கு வாழ் தமிழ் மக்கள் நாங்கள் இருக்கிறோம். அதை வடிவா வழங்கிக் கொள்ளுவோம். வடக்குல அரசியல் தெரிந்த புத்திசாலி தமிழன் சீமான் என்கிற சாமான எதிர்ப்பான். ஏனென்றால் தலைவருடைய படத்தை நீ வச்சு பிரச்சாரம் செய்கிறாய், ஆனால் நீ ஒன்னும் தலைவரை உயிர் போட வச்சிருக்கிறல்ல நாயே, தலைவருடைய பேரை சொல்லித்தான் நாயே, நீயே உண்ட அரசியல. நான் இன்ற வரைக்கும் தலைவருடைய பேரை சொல்லி உன்ன மாதிரி இலங்கையில உண்ட அரசியல் செய்கிறேன். எத்தனை ஆயிரம் ஓட்டுகள் எடுக்கலாம் நினைக்கிறேன். தேசிய தலைவருடைய நான் ஒரு ஊழலுக்கு எதிராக கதைச்சு மக்களின் ஒரு வைத்தியர் என்ற ஒரு மதிப்புல பாராளுமன்றம் போனா பிறகு என்னுடைய முதலாவது ஸ்பீச் 39 வருடங்களுக்கு பிறகு என்னுடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு என்னுடைய கண்கண்ட முதல் தெய்வம் தேசிய தலைவருக்கு என்னுடைய வணக்கங்கள் என்று இன்றைக்கு வெளியிலையும் இன்றைக்கும் இலங்கையில பயங்கரவாத தடை சட்டம் இருக்கத்தக்கனையாக வெளியிலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். நான் என்ன நாமல் ராஜபக்சவும் கொலை செய்ய போறதில்லை, என்ன அனுர குமார அன்றகுமார் சனாயகவும் கொலை செய்ய போறதில்லை, என்ன சஜித் பிரேமதாசவும் கொலை செய்ய போறதில்லை. அவங்களுக்கு தெரியும் அவன் தன்னுடைய இனத்தை நேசிச்சவனை, இனத்தை காப்பாற்றினவனை நேசிக்கிறான். அவ்வளவுதான். நான் இங்க தமிழீழ விடுதலை புலிகளை மறுபடியும் திரட்டி கொண்டு போய் போராட போறதும் இல்லை. நான் எந்த சிங்களவனுக்கு எதிராக போராட போறதும் இல்லை. நான் சிங்களத்துல தெளிவா சொல்லி இருக்கிறேன், நான் சிங்கள மக்களுக்கு எதிரானவன் இல்லை, தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைக்கு எதிரானவன் என்று தான் நான் சொல்லி இருக்கிறேன். சிங்கள சனத்துல எனக்கு 41,000 பேர் ஃபாலோவர்ஸ் உள்ள பேஸ்புக் பேஜே இருக்குது. இப்படி இருக்கத்தக்கனையா யாழ்ப்பாணத்திலேயே பிறந்து வளர்ந்து முதலாக பாராளுமன்றத்துக்கு போய் 39 வருடங்களுக்கு பிறகு 27,000 வாக்களோட போய் என்னால என்னுடைய தேசிய தலைவரை கதைக்க கூடியதாக இருக்கும் என்றால், இந்தியாவில் நீ என்னுடைய தேசிய தலைவரை படத்தை வச்சு அரசியல் செய்கிறத, நீ மரத்தை கட்டிப்பிடி, நீ யாரோ ஒரு ஆளுக்கு பிள்ளைய கொடு, எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தேசிய தலைவரை அவமதிச்சு கொண்டு நாயே நீ போய் லண்டன்லையும் கனடாவிலையும் பிரான்ஸ்லையும் எங்களுடைய சனத்தில் பிச்சை எடுத்துட்டு அரசியல் செய்கிறாய் என்றால் உண்மையான துரோகி, தேசிய தலைவருடைய உண்மையான துரோகி நீ என்றதை நீ மறக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் உனக்கு சொல்லக்கூடிய பதில் அவ்வளவுதான். உண்மையான கெட்ட துரோகி நீ என்பதை எங்களுடைய சமூகம், தமிழ் சமூகமும் மறக்காது. உனக்கு தேசிய தலைவர் என்று சிரிப்பு வருமாக இருந்தால் நான் உன்னோட உயிரோட புதைப்பாங்க. நீ தமிழீழத்துல வந்து ஒரு நாள் இப்படி கதப்பியா இருந்தா, யாழ்ப்பாணத்துல வந்து நீ இப்படி கதப்பியா இருந்தால் உன்னை உயிரோட புதைச்சிட்டு சிறைக்குள்ள போறதுக்கு நாட்டு அரசியல்வாதியா இருந்துட்டு போ, உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கண்ட அடிமனசு உறவோட, ஒரு நெளிந்து போயிருக்கிற சமூகத்தின் அடிமனசு உறவோடு அந்த உணர்ச்சிகளோட விளையாடாத. உனக்கு வேணுமென்றால் நாயே நீ கரும்படை கருப்புளி படை உண்ட கலர்ல ஒரு படையண்டு புலம்பெயர் நாட்டுல எங்கண்ட ஆக்கள் சேர்க்கிற காசுல நீ என்னன்னா செய்து கொள். எங்கண்ட ஆக்கள் கனவேருக்கு சொல்லிக்கல ஒருத்தரும் ஏற்றுக்கொள்றாரு இல்ல. சீமான் தலைவருடைய கொடிய இப்போ வரலாற்றை கடத்துறாரு, நீ ஒரு ஆணியையும் கடத்தல.
நீ கடத்துறது எங்களை உயிரோட கொலை செய்யற மாபெரும் இது. உன்னுடைய மனசுல தலைவர் ஒரு சமூகத்தின்டையோ அல்லது ஒரு இனத்தினுடைய முதற்கண் போராளி என்றதையோ ஒரு கடவுள் என்றதையோ நீ உன்னுடைய மனசுல இருந்து நாங்க கதை கேளு என்றால் எங்களுடைய அடி மனசுல இருக்கிற மிகவும் பெரிய கவலை. சோ இப்படி பார்க்கல தமிழ்நாட்டில் இருக்கிற சனம் டிவி கேக்கு வாக்கு போட்டாலும் நாங்கள் இன்கேஸ் நாளைக்கு விஜய் தமிழ் இனத்தின் அடிப்படை உணர்வுகளோட விளையாடி அந்த மத்தியில இருக்கிற எனக்கு அதெல்லாம் தெரியாது உங்களுடைய மத்திய அமைச்சின் மத்திய அரசின் ஒரு கட்சிகளோட போய் இவரை டீல் அடிச்சு அரசியல் செய்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எதிரியாத்தான் விதியை பார்ப்போம். அப்படியான நேரங்கள்ல கூட தமிழினம் எதிரியாத்தான் பார்க்க முடிய துரோகியா பார்க்காது. மிகப்பெரிய துரோகி யாரென்றால் இந்த சீமான் என்று சொல்லப்படுகின்ற இந்த சாமான் தான் மிகப்பெரிய துரோகி நினைக்கிறேன். எங்களுடைய பாட்டு, எங்களுடைய வரலாறு, எங்களுடைய போராட்டம், எங்களுடைய தேசிய தலைவர் தமிழண்ட இனப்படுகொலை உனக்கு காசு சேர்த்து உல்லாசமா வாழ்றது உண்ட பிள்ளை எங்க. இப்ப நான் உன்னுடைய அரசியல கதை கேள, ஆனால் சரியாக மனம் நொந்து வடக்குண்ட அதாவது தமிழீழ வடக்கு தமிழீழத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உனக்கு நான் சொல்லக்கூடியது மிகவும் மனம் எரிந்து சொல்கிறோம். நீ எங்களுடைய இன உணர்வுகளோட விளையாடி கொள்றாய். நீ எங்களுடைய இன உணர்வுகளோட சில பேர் சொல்லினா இது எடிட் பண்ணப்பட்ட வீடியோ இல்ல, நாங்கள் அடிமனதுல இருந்து சொல்றோம். நீ எங்களுடைய இனத்துக்குரியவன் அல்ல. நீ எங்களுடைய இனத்தினுடைய வாழ்க்கையையும் பாரம்பரியையும் வரலாற்றையும் கடத்துறவன் அல்ல. நீ அதை விற்கிறவன் என்கிற விபச்சாரி. நீ ஒரு அரசியல் விபச்சாரி. உன்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசம் இல்லைன்னு தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். நான் இந்த அரசியல கனால் நிக்க போறதும் இல்லை. ஆனால் நீ இல்லையடா இந்த கொம்பன் வந்தாலும் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நீ வேணுமென்றால் 4 பேரோட போயிருந்து உனக்கு ஒரு 4 தற்கொலையில கூட்டி கொண்டு வேணுமென்றால் அரசியல் செய், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுடைய இனத்தின் காவலனையும் இன்னும் 1000 வருடம் கடந்தாலும் பிரபாகரன் என்கிற பெயரை நீ காப்பாத்துற மாதிரி நடிக்க வேண்டாம். உன்னுடைய இந்த கதை எப்படி இருக்கண்டா, தமிழ்நாட்டிலேயே பிரபாகரன் முதல் ஒரு தீவிரவாதி என்று சரிதான். இப்பத்தான் பிரபாகரன் உன்னால அண்ணா தம்பி சித்தப்பா வந்தாமன்னு சொல்றாடி. எங்களுக்கு பிறக்கும் முன்னமே தலைவர் கடவுளடா. நாங்கள் பிறக்க முன்னமே எங்களுக்கு முன்னம் செத்தவனுக்கெல்லாம் தலைவர் கடவுள். சாகைக்குள்ளையும் எங்கண்டவங்கள் நெஞ்சில வச்சு கொண்டு வச்சித்த படம் பிரபாகரனுடைய படம். சோ சிங்களவனை ஏற்றுக்கொள்ளுவான் பிரபாகரன் தமிழற்ற ஒரு விடிவள்ளி என்று. உன்ன மாதிரியான நாய், உன்ன மாதிரியான தற்குறி ஒரு நாளும் சொல்லக்கூடாது நீதான் தேசிய தலைவரை உயிர் போட வச்சிருக்கிறான். அந்த வெக்கத்திலையும் அந்த மானத்திலையும் தான் இன்றைக்கும் நான் அரசியலுக்கு வந்த அடுத்தடுத்த நாட்கள்லயே நான் சொன்னேன், இந்த சாமான் அல்லது சீமான் என்கிற தற்குறி நாய் தமிழர்களுடைய பிரதிநிதி இல்லை. முக்கியமாக தமிழீழத்துல வாழ்கின்ற உண்மை தமிழண்ட பிரதிநிதி இல்லை என்று நான் எப்பயோ சொல்லியிருக்கிறேன். உண்ட தற்குறி எல்லாம் வந்து கத்தும், உன்னுடைய தற்குறிகள் கூக்குரலிடும், உன்னடக்கு பியர் வேண்டி அடிக்கிற, உன்னோட கசிப்பு வேண்டி அடிக்கிற குளரும். நாங்கள் இங்க மஹிந்த ராஜபக்சவுக்கே பயப்படையில, நாமல் ராஜபக்சவுக்கே பயப்படையில, இங்க இருக்கிற விமல் வீரவன்சவுக்கே பயப்படையில, இங்க இருக்கிற அன்றவுமாசா நாயகவே சுட்டு சாக்கொள்வாருன்னு பயப்படையில. உன்ன மாதிரி தற்கூறிகளுக்கு எல்லாம் பயப்படுவோம்னு நினைக்கா. தயவு செய்து உனக்கு புண்ணியம் கிடைக்கும். எங்களுடைய தேசிய தலைவரை விற்காத. அந்த ஆள் வாழ்ந்தது, பிறந்தது, வாழ்ந்தது, செத்தது எல்லாமே வரலாறு. நீ ஒரு தற்குறி, அவர் அழிக்கிற. என்ன பொறுத்த வரைக்கும் உன்ன மாதிரியான தற்குறிகளுடைய தலைவனண்டு எங்களுடைய தேசிய தலைவன் பேரும் புகழும் குறைதலா. புண்ணியம் கிடைக்கும். தயவு செய்து எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்தையும் தமிழன் என்கிற உணர்வையும் தயவு செய்து விற்காது. உனக்கு புண்ணியம். யாராவது இந்த வீடியோவை தயவு செய்து உங்களுடைய இந்தியன் யூடியூப் சேனல்ல போடுவீங்களா? எந்த காப்பிரைட்டும் நான் அடிக்க மாட்டேன். தயவு செய்து போடலாம். சீமான் என்கிற தற்குறி தமிழீழ மக்களுக்கு ஒரு முன்னோடியும் அல்ல. தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கும் இந்த சாமானுக்கும் அல்லது சீமானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஒரு வடக்குண்ட பிரதிநிதியாக நான் நேரடியாக சொல்லிக் கொள்றேன். வடக்கு வாழ் மக்களுடைய இதயத்தில இருந்து வார வார்த்தைகளாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு எந்த அரசியலும் இல்லை. நான் எந்த தற்குறி இந்திய அரசியல்வாதிகளோட நின்றதும் இல்லை. எந்த தற்குறி இந்திய அரசியல்வாதிகளை இந்த வரைக்கும் சந்திச்சதும் இல்லை. வடிவளைகளும் இந்த வரைக்கும் எந்த தற்குறி அரசியல் இந்திய அரசியல் கொன்சுலேட்ஸுக்கோ அல்லது வந்து ஒரு இதுக்கும் போனது கூட இல்லைன்னா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சமூகத்தின் வரலாற்றையும் எதிர்காலத்தையும் நாங்க தீர்மானிப்போம். நாங்கள் அதற்குரிய தகமைகளோட தான் இருக்கிறோம். உங்களை மாதிரியான தற்குறியல் தமிழீழ தமிழனுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறதுக்கு நாங்கள் விட்டு போக மாட்டோம். அந்த எங்களுக்கு தேவையும் இல்லை. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.